Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் பார்த்திருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மீன் குழம்பு தான். மீன் குழம்புல நிறைய வெரைட்டி பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. சங்கரா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், வெந்தயம், கடுகுளுந்து, சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள், இது தனி மிளகாய் தூள், இது வந்து நம்ம 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 2 கீத்து அதை வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பூண்டு, சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய், புளிக்கரைச்சல். இப்போ நம்ம எப்படி சங்கரா மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கடுகுளுந்து, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நான் முதல்ல வந்து கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததான் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ அடுத்ததாக வந்து சீரகமும் சோம்பும் வந்து சேர்த்துடலாம். இது ரெண்டும் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் முதல்ல பூண்டை சேர்த்துடுறேன். இப்போ அடுத்ததாக வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம 2 தக்காளி எடுத்துருந்தோம். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து புளிக்கரைச்சலில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக வந்து இப்போ வெங்காயம் தக்காளியோட நான் உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது எந்த அளவுக்கு வதங்குதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்துருங்க. அது கூடவே வந்து நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இதில் உப்பு சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இது கூட நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. அடுத்ததாக நம்ம வந்து தேங்காய் பால் இதோட சேர்க்கணும். இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பித்து மிளகாய் வாசனைலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். அப்போ கொதிக்கும் பொழுது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நிறைய தேங்காய் விழுது சேர்க்கக்கூடாது. இதுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை போடலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா வாசம் வருது. எண்ணெயும் வந்து பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீனை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து பெரட்டி விடுங்க.
ஒரு 2 கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு வந்து இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போ நம்மளுடைய சங்கரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து கரண்டி போட்டு கலந்து விடாதீங்க. சும்மா மேலாப்பில் இப்படி எடுத்து விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான சங்கரா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா கமகமன்னு வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.